அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்து மம்தா பானர்ஜி அதிர்ச்சியில் திமுக, மகிழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிப்பதாக தற்சமயம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது மம்தா பானர்ஜி எங்களுடைய முழு ஆதரவும் உங்களுக்குத்தான் இருக்கிறது என வேறொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் நமது அதிமுகவிற்கு ஆதரவுகளை தெரிவித்திருப்பது திமுகவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்வுகளை ஸ்டாலின் மத்தியிலே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்த அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா வணக்கம், அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் தமிழ்நாடு பொதுச்செயலர் KIM ஹக்கீம் தலைமையிலான பொதுக்குழுவில் முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமையிலான NDA தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து அதிமுகவுடைய பொதுச்செயலர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீண்டும் இரண்டாவது முறையாக முதல்வராக்க கூட்டணி கட்சியினருக்கு முழு பலத்துடன் பாடுபடுவது என முடிவுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களின் ஆசையோடு மற்றும் மாண்புமிகு அபிஷேக் பானர்ஜி MP அவர்களின் ஒப்புதலோடும் தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டமைப்புக்கு முழு ஆதரவு என்று உறுதியளிக்கிறோம் என்று அந்த அமைப்பு, அந்த கட்சி என்பது தற்சமயம் அதிரடியான தகவலை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் சொல்றேன் கேளுங்க, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் என்பது ஆதரவளித்து மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் உடைய ஆட்சி மம்தா பானர்ஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவிற்கும் அதே போல நமது திரிணாமுல் காங்கிரஸுக்கும் இடையே பிரச்சனை என்பது ஒரு புறம் இருந்தாலுமே NDA கூட்டணியில் தான் அவர் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருந்தார். ஆனால் தற்சமயம் NDA கூட்டணியிலே பிளவு என்பது ஏற்படுவதற்கும் அதே போல சனாதான பிரச்சனைக்கும் முதல் படியாக திமுக தான் இருக்கிறது. திமுக தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆரம்ப புள்ளியாகவே இருக்கிறது என மம்தா பானர்ஜி அவர்கள் கூறியிருப்பது மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது நமது ஸ்டாலின் அவர்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திரிணாமுல் காங்கிரஸ் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய ஆட்சி என்பது தமிழகத்திலே அமைய வேண்டும். இரண்டாவது முறையாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர வேண்டும் என சொல்லி தற்சமயம் அதிமுகவிற்கு முழு ஆதரவுகளை கொடுத்திருப்பது திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளிடையே மிகப்பெரிய அதிர்வுகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்றத்தில் என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது இப்ப சமீப காலமாக வந்த கருத்து கணிப்பு முடிவுகள், இந்த ஒரு மாத காலமாக வந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பூராமே அதிமுகவிற்கு ஆதரவுகளாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துவிட்டது, நாம் தான் வெற்றி பெறுவோம் என மெனக்கெட்டுடன் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை மட்டும் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. ஏனென்று கேட்டால், அதாவது கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் வைத்து இருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பு முடிவுகள். இப்ப தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் எத்தனை கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி பேரிடம் கருத்து கணிப்பு என்பது நடத்தப்படுவது கிடையாது. குறிப்பிட்ட ஒரு 50,000 1 லட்சம் நபர்களிடம் எடுக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்தவரைக்கும் மாற்றம் என்பது அதிகமாகவே இருப்பதற்குத்தான் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.